மாநில ஒருங்கிணைப்பாளர் தெம்பல் அரியநாடு கொல்லிமலை ஐயாவரை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ரா சிவகுமார் ஐயா மாநில துணைத் தலைவர் இல்லியம்பட்டி குண்டூர் கொல்லிமலை ஐயாவை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். லா ராமசாமி ஐயா அவர்கள் ஜடையங்கவுண்டர் ஜாகிர்தார் பொட்டி பெரிய மலைராமலை ஐயா அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. சிறிதர் ஐயா அரே கவுண்டல் நாடு ஐயாவரை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். தலைமையில் நடக்கும் இந்த சிறப்பு பழங்குடியின மாநாட்டுக்கு இருக்கும் அத்தனை பழங்குடியின மாநாட்டுக்கு வந்திருக்கும் அத்தனை மக்களுக்கும் இந்த பழங்குடி தினத்திற்கு சிறப்பாக அனைத்து கிராம மலைநாட்டிலிருந்து வந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் கோபா ராமசாமி ஐயாவும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பெரம்பலூரிலிருந்து வந்திருக்கும் ஐயா வக்கீல் ஐயா அவர்களுக்கு நூலாடையை பொன்னாடையாக அணிவிக்கின்றோம். மாநில ஐயா சிவகுமார் மாநில பொறுப்பாளர் பத்துலமலை ஐயா உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வத்தலமலை சிவகுமார். பெரம்பலூர் ஐயா வக்கீல் ஐயாவை சிறிது நேரம் உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். இங்கே அமைதியிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, என்னை இங்கே பேச வாய்ப்பளித்த ஐயா, இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கும் சபையில் என் முன்னால் பேச வருபவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2006 இந்த பழங்குடியினர் மக்களுக்கு, அதாவது SC ST ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் மலையில் வாழும் மக்களுக்கு ஒரு உரிமை சட்டம் உள்ளது. அந்த சட்டத்தை முழுமையாக பயன்படுத்த மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நம்ம ஓட்டை மட்டும் வாங்கிட்டு இந்த சட்டத்தை யாரும் பயன்படுத்தலை. ஏன் மலைவாழ் மக்கள்னா ஏன் தாழ்த்தப்பட்டவங்களா, இல்லை ஒதுக்கப்பட்டவங்களா, இல்லை பிற்படுத்தப்பட்டவங்களா? எதுவும் கிடையாது. மலைவாழ் மக்கள் இல்லைன்னா கீழே வந்து பிழப்பு நடத்த முடியாது. இப்படி ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு குலவிளக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மண் உரிமை இருக்குது. பழங்குடியினர் ஒரு உரிமைக்காக போராடுறாங்கன்னா, இந்த வனத்தில் பலாப்பழம் இருக்குது, முந்திரி பழம் இருக்குது, கொய்யாப்பழம் இருக்குது, இதெல்லாம் மேலே இருந்து கீழே போனால் தான் கீழே இருக்கிறவங்க வந்து இதை வந்து பயன்படுத்த முடியும். அப்படி வந்து ஆணி வேறு அக்கு வேறு எல்லாமே பழங்குடியர்கிட்ட இருக்கும்போது நம்ம போய் அரசாங்கத்தை கெஞ்சிற இடத்துல இல்லை, கேட்குற இடத்துல இருக்கணும். நம்ம கேட்டு தான் வந்து அரசாங்கத்தை கேட்கணும், போராடுறோம். தவிர
கெஞ்சி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அது மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, மக்களோட ஓட்டு, பழங்குடியினர் மக்களோட ஓட்டை வாங்கிட்டு அந்த ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு மினிஸ்டர், ஒரு முதலமைச்சராகவே இருக்கட்டும், ஒரு வனத்துறைக்கு வரும்போது ஒரு தனி அமைப்பு. இந்த வனத்துறையில் இப்போ விலங்குகள் இருக்கு, இந்த மரங்கள் இருக்குது, இந்த செடிகள் இருக்குது, இது மாதிரி ஒரு கோரிக்கையை எடுத்து வைக்க ஒரு சட்டசபையிலையோ ஒரு பாராளுமன்றத்திலையோ குரல் எழுப்பினா மட்டும்தான் நம்மளோட கோரிக்கை போய் அரசாங்கம் இந்த தீர்மானத்தை கொண்டு வரப்படும். அப்படி இந்த இதை ஒரு ரெப்ரசன்டேஷன் எம்எல்ஏ எம்பி இருக்கும்போது 44% நம்ம அரசாங்கம் எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்படி இருக்கும் போது பெருஜாதி மக்கள் இருந்தாலும் சரி, எஸ்சியா இருந்தாலும் சரி, எஸ்டியா இருந்தாலும் சரி, ஒரே கோரிக்கை என்னன்னா, நம்ம மலையில வாழ்ற மக்களுக்கு ஒரு விமர்சனம் கொடு. அது எப்படி கொடுக்கணும்? ஒரு வேலை வாய்ப்பு கொடு, படிப்பு உரிமை கொடு, இல்லை எங்கனாச்சும் ஒரு முன்னேற்றத்தை கொடு. இவங்க அரசாங்கம் என்ன நினைக்குது, மலையில் இருக்கிறவங்கலாம் கீழே இறக்கி மலையை அப்படியே அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அரசாங்கம் இருக்கிறத எடுத்துட்டு போயிடுற மாதிரி. இப்போ இந்த கூட்டம் நீங்க போட்டிருக்கிற கூட்டம் மிக மிக திறமையான கூட்டம். இந்த கூட்டத்தில் ஏகப்பட்ட அம்சத்தை நீங்க கேட்டிருக்கீங்க. ஆனா கலை, கலாச்சாரம், பண்பாடு ஆகிய 3 கலையும் சேர்த்து ஒரு மாநாடு நடத்துறது, ஒரு கூட்டம் நடத்துறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது அதிமுக கட்சியா இருக்கட்டும், திமுக கட்சியா இருக்கட்டும், பெரிய கட்சியா இருக்கட்டும், இந்த கூட்டம் தமிழகத்துல முன்னேறி கூட்டமா இருக்கிறதா இருந்தா இது எல்லாருமே இது ஒத்து கவனிக்க வேண்டும். இதை பத்தி நிறைய பேர் மலைவாழ் மக்களை பத்தி பேசி ஆகணும், நம்மளோட விழிப்புணர்வு கொண்டு வரணும். நம்ம ராமசாமி ஐயா பல ஆண்டுகளா இங்க போராடி இந்த கூட்டத்தை இங்க ஒருங்கிணைச்சிருக்கிறார். இந்த ஒருங்கிணைப்பு மட்டும் இங்க சேரலன்னா நம்ம ஒவ்வொரு மலையில ஒவ்வொரு பஞ்சாயத்து பேசிக்கிட்டு தான் இருப்போம் தவிர வெளியில வராது. அப்படி ஒரு கூட்டம், பொதுக்கூட்டம் போடுறோம், ஒரு மாநாடு போடுறோம். எதுக்காக? நம்ம கோரிக்கையை அரசு கவனித்து வரணும், அரசு கவனத்துக்கு கொண்டு வரணும். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் இது அரசுக்கு தெரியணும். அரசுக்கு தெரிஞ்சா நம்மளுக்கு நியாயமா சட்ட ரீதியா நம்மளோட உரிமையை கேட்கறது தான் இந்த மாதிரி கூட்டம் போடுறத தவிர ஒரு அரசாங்கத்துக்கு போய் நம்ம கெஞ்சது கிடையாது. நம்ம ஓட்டு போடுற போது அரசாங்கத்தில் நம்மகிட்ட கெஞ்சி ஓட்டு வாங்குறத தவிர நம்மளோட ஓட்டை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா இந்த மாதிரி வேலையை செஞ்சுதான் நம்ம ஓட்டை வாங்கணும். பழங்குடியினர் மக்கள் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சாதி சமுதாய ஓட்டுன்னு தான் சொல்ல முடியும். தவிர நம்ம வீரப்பன் மாதிரி ஆளுங்க, மலைவாசிலிருந்து காட்டுவாசிலிருந்து பிரபாகரன் மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கும் போது நம்ம கெஞ்சி கூத்தாடி வாங்கணும், உரிமையா போராடணும், தக்க வச்சுக்கணும், நம்மளோட கோரிக்கையை வெளிப்படுத்தணும். அப்பதான் இந்த அரசாங்கத்திலையும் கண்டிப்பா இந்த கோரிக்கை எல்லாம் அரசாங்கத்துக்கு முன்னாடி போய் இது வெற்றி பெறணும்னு நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய நமது பெரம்பலூர் ஐயா வக்கீல் ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி எடுத்துக்கின்றோம். கோபால் கொல்லிமலை ஐயா அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம்.